என் அன்பு பிள்ளையே, உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்கக்கூடாது. அது உன்னை அழித்துவிடும். நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்குரிய வினை பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றார். முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே. இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும். எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் இந்த சாயி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே. நீ ஒரு நாள் வென்று விழுவாய். ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே. அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன். நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள். நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு தங்கமே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும். அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு. மகிழ்ச்சிக்குள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன். உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே. எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா? உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா? விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா. கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளார். உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது. இதனை நீ தொடர்ந்து செய்து வா. உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றா. என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு. அது ஜெயமாகும். வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைத்தான். ஆனால் உன்னுடைய பங்கேற்பு தான் முக்கியம். இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ
உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே. உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை வாங்கித் தருமா என்று யோசி. வாங்கித் தராது என்றால் அதனை செய்யாதே. அது உன் கர்ம வினையை இன்னும் அதிகமாக்கும். எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன். புரிந்து செயல்படு. கடந்த 2 மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன. எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன், உதவும் எண்ணத்துடன், நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ, அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற ஆரம்பித்து விட்டது. குழந்தையே, உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார். உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே. இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு. பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே. உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு. நான் உனக்கு துணையிருப்பேன். என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை. என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு. இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்கு தருகிறது. இந்த உலகம் பலவற்றால் ஆனது. நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் நேர காலம் தேவைப்படுகின்றது. மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே? எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும். அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும். என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது. நல்லது நடக்கும். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள். நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன். நீ காலையில் 1 நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றாய். வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றாய். நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். அலைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றாய். நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றாய். உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வாய். உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தாய். உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன். உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது. அதை நான் உணர்கின்றேன். உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை. அதை தூக்கி சுமக்காதே தங்கமே. பிடித்ததெல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் குழந்தையே. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நில். தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது. எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுத்தால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே. பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும். மனம் வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும். தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம். பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது குழந்தையே. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி. அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் அன்பும் ஒரு வகை போதைத்தான் குழந்தையே. அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும்
வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக தெரிகிறதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம். நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன. விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளாய். என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளாய். அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு? சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாயி உனக்களிப்பேன். கலங்காதே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். அப்பா, நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது. ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தால் அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே. ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது. சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.